ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. சந்திரன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனாக இருப்பது கடந்த காலத்துல வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் இருந்தவர்கள், அல்லது வீடு வாங்க முடியலையே, சொந்த ஊர்ல வீடு கட்ட முடியலையே, இங்க இருக்கிற ஊர்லயே ஒரு பிளாட் வாங்க முடியலையே என்ற எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் வரக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் கிடையாது. பெரிய சோதனைகளும் வராது. இன்னொன்னு பார்க்கணும், இப்ப இந்த வாரத்தில் நடக்கின்ற சூரிய பெயர்ச்சியின் மூலமாக 15ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய மாற்றத்தின் மூலமாக ராசிநாதன் 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்ந்துடுறார். இந்த குருவோட சேர்ந்தா இந்த வரப்போகின்ற மாசம் முழுவதுமே மிகப்பெரிய நன்மை, ஆனி மாதம் முழுவதுமே உண்டு. ஆகவே இன்னும் ஒரு 40 நாட்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம நினைத்தது பலிக்கக்கூடிய, ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய, உறவுகள் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய, நீங்களே அடுத்தவங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு தாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. ராசியில அப்படியே செவ்வாய் வலிமையாக உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். சகோதரர்களின் மேல கொஞ்சம் கோபத்தை காட்ட வேண்டியிருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டாலே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாம நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கவலைகள் இல்லாத நல்ல வாரம் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான வாரம். சந்திராசிரமம் இப்போது இல்லை. சந்திரன் 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறார். சந்திரன் 3ஆம் இடத்துல பௌர்ணமி யோகத்திலையும், 4ஆம் இடத்துல குருவின் பார்வையிலையும், 5ஆம் இடத்துல அப்படியே தேவரையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளிபருந்திய அமைப்புல இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கிறவங்க, அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுவும் சரியா நடக்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கள்ட்டயே கடுமையான போட்டிகள் இருக்கே என்கின்ற மாதிரியான போட்டி பொறாமைகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு புதன் சுபத்துவமாக 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வுகள் போன்றவைகள் உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்தன்மை இப்போது கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சம்பள உயர்வு வரக்கூடிய அமைப்பு, மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் விலகக்கூடிய நிலைமை, ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில கசப்புகள் இருந்தது, பிரிவினை இருந்தது, எல்லாமே சரி கட்டப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும், 10ஆம் இடத்தில் குரு இருந்து அவரை பார்ப்பதாலும், சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து நல்ல விதமான பலன்களை, அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரம். பெரிய அளவில் கவலைகள் கண்டிப்பாக கன்னிக்கு இருக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாரங்க அந்த வாரம். அடிக்கடி இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு வரேன். 90% துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியை 2 சுவர்கள் பார்க்குறாங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனே ராசியை பார்ப்பது, குருவும் பார்ப்பது, எல்லா கிரகங்களும் 5 கிரகங்களாவது இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகச்சிறந்த ஒரு கொடுப்பினை. பணவரவு வரப்போகிறது, தொழில் நன்றாக இருக்க போகிறது, எண்ணங்கள் நன்றாக இருக்க போகின்றன, எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு நல்லவைகள் இருக்கும். மதிப்பு மரியாதைகள் கூடும், தொழில் நன்றாக இருக்கும், கல்வி நன்றாக வரும். என்ன நினைச்சுக்கிட்டு ஒரு வருஷமா 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே முடிக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் கோட்சாரத்தில் பிறந்த ஜாதக அமைப்புலையும் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தால் இப்போது நான் சொன்னதை விட ரெட்டிப்பு பலன்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வரும். இவ்வளவு இருந்தாலும் நம்ம முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தால் ஒன்று நடக்காது இல்லையா? ஆகவே முயற்சிகளை நீங்களாகவே அடுத்தவருடைய உதவியின்றி எதையும் சமாளிக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் உள்ள ஒரு நல்ல யோக வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிகம்
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்துல சூட்சும வலு என்கின்ற ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய சூரியனும் 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். 8ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இந்த வாரத்தில் கடைசியா சேருவாங்க. இது ஒரு நிலையில ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சதுன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஒண்ணு செய்ய அது ஒண்ணு முடியுமா இல்லையா? ஒரு வேலையை செஞ்சோம், ஒரு தொழிலை செஞ்சோம், டக்குன்னு வேற மாதிரி ஆன மாதிரி தெரிஞ்சாலும் கூட முடிவில் ஃபைனலா எனக்கு நல்லதா முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியான தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனசு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும், அப்படிலாம் ஒண்ணு. ஏன்னா மற்ற கிரகங்கள் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதும் ஒரு மாதிரியான மனநிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட் எரு மார்க்கெட்னு போயிடாதீங்க, கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒன்னும் சரியா நடக்கல, நான் ஒன்னு சொன்ன இருந்தாலும் ஒன்னு செய்யறான் என்பது மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஆயினும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. ஏன்னா சந்திரன் பௌர்ணமி சந்திரனா உங்களுடைய ராசியிலே உட்கார்றாரு. அந்த 2 நாட்கள் மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களும் கிடையாது. சகோதர அமைப்புகள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு கொஞ்சம் பழகும் போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல்கள் உண்டு. மற்றபடி மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும் ஏதாவது ஒரு இடத்துல முறைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. என்ன இந்த மனுஷன் என்ன அந்த அம்மா இப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்கள் நம்மளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல வாரம் விருச்சிகத்திற்கு இந்த வாரம்.